ரோடு ஒரு 500 மீட்டர் தூரம் தான் இருக்கும். ஆனா அது என் பொண்ணுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்திருச்சு. அவளுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கறது நல்லதுன்னு தோணுது. அப்பதான் அவன் இந்த பக்கம் சீக்கிரமா போயிட்டு வர முடியும். ஆனா என்ன பண்றது, எனக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லையே. தினமும் அவன் இந்த ரோட்ல போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. தினமும் அவன் இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. வணக்கம் நண்பர்களே, நான் அனுப் சோனி, உங்களோட கிரைம் பேட்ரோல் எபிசோட பிளாக் ஹெட்லைன்ஸ்ல உங்களுடைய ஹோஸ்ட். இந்த எபிசோடுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஒரு புது கேஸை நான் உங்களுக்கு காட்ட போறேன். இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்க மைண்ட்ல இதுவே ஓடிக்கிட்டு இருக்கும். நாட்டுல இன்னைக்கு பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் உருவாயிருக்கு. தப்பு பண்ணவன தூக்குல போடுங்கன்னு ஒரு குரூப் கத்திட்டு இருக்காங்க. இன்னொரு குரூப் ஓட விட்டு சுடுங்கன்னு சொல்றாங்க. எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லவே இல்லை. ரொம்ப தூரத்துக்கான ஒரு பயணம் நரக பயணமா மாறி இருக்கு. ஒரு 500 மீட்டர் பயணம். தினம் ஒரு பொண்ணு கூட ஏதோ ஒரு இடத்துல பாலியல் பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. பிட்டோட அம்மா, இன்னைக்கு நம்ம ஹார்ட்பீட்டுவை ரொம்ப சீக்கிரமா பார்க்க போயிட்டு இருக்கோம். அவங்கள பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல, அப்படிதானே? திடீர்னு நம்மள பார்த்தா அவளுக்கு அதிர்ச்சியா இருக்கு. அதனால ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போனா. தனமான தைரியம், என்ன திமிரு! அந்த ஊர் முழுக்க இதுவே தான் நடந்துகிட்டே இருக்கு. பிரச்சனை மேல பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த ஆளில்லா ரோட்ல தினம் அவ்வளவு கொடுமைகள் நடக்குது. புது புது சம்பவங்கள் அரங்கேறிட்டே இருக்கு. ஒரு நாள் அந்த சாலையில ராட்சசனோட கொடுமைகள் அதிகமாயிடுச்சு. அத பார்த்துட்டு அந்த ஊர்க்காரங்க மட்டும் இல்லாம நாடே பதறி போயிடுச்சு. அன்னைக்கு அந்த வேட்டைக்காரங்களுக்கு இரையானது இதோ இந்த பொண்ணுதான். இந்த பொண்ணோட கதையத்தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த பொண்ணுக்கு அன்னைக்கு அப்படி என்னதான் ஆச்சு? அந்த 500 மீட்டர் சாலைக்கு இடையில இருந்த அந்த சக்தி தான் என்ன? பார்க்கலாம் வாங்க. பாரு, நல்ல போட்டோ எடுப்பா. நம்ம அக்கா எப்படி இருக்காங்களோ அதை விட பெரிய போஸ்டரா போடணும், புரிஞ்சுதா? ருக்மணியை விட பெரியவங்க யாரும் இருக்க முடியாது. அவளோட போஸ்டரும் அப்படித்தான். அது உண்மைதான்க்கா. எடுத்தாச்சா? அக்கா ரொம்ப சூப்பரா வந்திருக்குக்கா. 2 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுதுல, தேவையில்லாத எங்கேயும் பிரச்சனை பண்ணாதீங்க. எனக்கு எதுவும் காதுக்கு வரக்கூடாது. இனிமே எல்லா பொம்பளைங்களுமே அம்மா இல்லைன்னா தங்கச்சி. கிண்டல் வேண்டாம், குறும்புத்தனம் வேண்டாம், அடிதடி வேண்டாம். சொன்னது புரிஞ்சுதா? அக்கா, நீங்க கவலையே படாதீங்க. நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். பிரச்சனை ஏதாவது பண்ணீங்க, எல்லாரையும் கட்டி வச்சு தோலை உரிச்சிடுவேன். டேய் ஏய் நில்ல. இவ்வளவு வேகமா போனா எப்படி? என்ன ரத்தத்தால லெட்டர் எழுதி கொடுக்கணுமா என்ன? ஏய் இல்லன்றல்ல. ஏய், நான் என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்கவா சொன்னேன்? எவ்வளவு நாள் அலையிறது? ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இரு. போலாமா? வா. விடுங்க, விடு. கை விடுடா. டேய் விடுடா. போட்டோம். போ. சாரி போங்க. உங்களை சும்மா விட மாட்டேன்டி. பொறுக்கி பசங்க, இங்க பாரு, தப்பி தவறி அப்பா கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லிடாத. சொல்லி நான் காலேஜ் போக விட மாட்டாரு. நான் வா போலாம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து அப்பா. நீ எதுக்குமா இங்க வந்த? பரீட்சை ஆரம்பிக்க போதில்ல, பிராக்டிகல் புக்குக்காக பணம் வேணும். அதுக்கு எதுக்குமா நீ இங்க வந்த? அம்மா கிட்ட கேட்டு வாங்கியிருக்கலாம்ல. இங்க எல்லாம் நீ வரக்கூடாது. அட நீங்க என்ன ரகு மாமா, வருஷாவை யாராவது சீண்டுவாங்களா? வருஷா உன்னோட பொண்ணு, பிரதீப் அண்ண பொண்ணு நயனா, 2 பேரும் எவனா சீண்டானுங்க, அவங்கள கண்டம் துண்டமா வெட்டிடுவேன். ஆமாமா. இந்த அம்மா இனிமே திரும்ப இந்த பக்கம் வரக்கூடாது. போ. இந்தாங்க மீதி பணம். அட அது நீயே வச்சுக்கம்மா. இங்க பாரு, அந்த கடை பக்கம் மட்டும் வராதம்மா. சரி. அப்புறம் எதுக்கு சாராய கடை வச்சிங்க?
அவங்க அப்பாவும் போய் சேர்ந்துட்டாரு. உங்க சாராயத்தை குடிச்சுதான் செத்து போனாரு. ஆனா இன்னும் உங்களுக்கு அந்த விஷயம் புரியலல்ல? என்ன பண்ண சொல்ற? கடையை இழுத்து மூடிடவா? கையில ஒரு சட்டியை வச்சு தெருவா பிச்சை எடுப்போம். பணம் எங்க இருந்து வரும்? இந்த மாதிரி பணம் சம்பாதிக்க செத்துடலாம். நாசமா போன ஒரு தொழில். எவனை பார்த்தாலும் குடிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கானுங்க. எவனுக்கும் எந்த வேலை வெட்டியும் கிடையாது. நாள் முழுக்க ரவுடித்தனமும் அடிதடியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன், இவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி எங்கேயாவது வெளியூருக்கு அனுப்பி வைங்கன்னு. அம்மா, நான் தான் சொன்னல நான் கல்யாணம் எல்லாம் இப்ப பண்ணிக்க மாட்டேன்னு. நான் கலெக்டர் ஆயிட்டேனா ஒருத்தனையும் அடிச்சு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு, சரியா? சரி கலெக்டர் ஆயிடு. முதல்ல இவனை திருத்துற வழிய பாரு. ஃப்ரெண்ட்ஸோட விளையாடி முடிச்சாச்சா? பாரு இன்னைக்கு சாப்பாடு என்ன? பார்த்தல, பசி வந்தோடனே வீட்டுக்கு வந்துட்டான். முட்டை குழம்பு வச்சிருக்கேன். முட்டை குழம்பா? அம்மா கொஞ்சம் தனியா எடுத்து வை, நேனாக்கு கொடுக்கணும் ப்ளீஸ். தெரியும். அவளுக்கும் சேர்த்துதான் பண்ணிருக்கேன். வா வந்து எடுத்துட்டு போ. நீயும் என் கூட நேனா வீட்டுக்கு வருவல்ல? கண்டிப்பாக்கா. முட்டை குழம்பா? இதுல உங்க அம்மா பெஸ்ட். நாள் பூரா படிச்சு மண்டை சூடாயிடுச்சு. கொஞ்ச நேரம் விளையாடலாமா? லூடோ விளையாடலாமா? அடடா வேண்டாம். இப்போ லூடோ கூட எல்லாம் வேண்டாம். அம்மாடி வர்ஷா, இப்போ இருட்டுற நேரம் ஆயிடுச்சுமா. நீ வீட்டுக்கு போடா. நாளைக்கு பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு விளையாடணுமோ அவ்வளவு விளையாடுங்க. நானும் உங்களோட சேர்ந்து விளையாடுறேன். சரி மாமா, வா போலாம். அக்கா எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஃப்ரீ ஆயிடலாம்ல? சீக்கிரம் வா. என்ன தள்ளி ஓட்டிட்டு ஓடிட்டால? என்கிட்டயே அவன் வேலையை காட்டுறியா? நான் யாருன்னு காட்டுறேன். போடா. இது உன்னோட அக்காவுக்கும் உன் மாமாவுக்கும் உள்ள விஷயம். நீ நடுவுல வராத. போடா. ஏய் விடு. வாடி. ஓடு சேத்தன். ஏய் ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க என்ன நடக்குது? எதுக்கு இந்த ஆட்டம் பாட்டலாம்? அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? பாபு இருக்கான்ல, அவன் சேவல் ஜெயிச்சிடுச்சு. ஆனா சுனிலோட சேவல் சண்டையில தோத்து போச்சு மேடம். தோத்த கோழி இன்னைக்கு குழம்பு தான். ஒரு புடி பிடிக்க வேண்டியதா. இன்னைக்கு பார்ட்டி தான்டா, பார்ட்டி. என்னடா சொன்னேன் உங்ககிட்ட? 2 மாசம் சும்மா இருக்க முடியாதா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, எக்கு தப்பா எதையும் செய்யாதீங்கன்னு. இந்த வாத்து சண்டை, சேவல் சண்டை எல்லாம் இதெல்லாம் சட்டவிரோதமானது. அது வந்து நான் அது என்னன்னாக்கா, நீ தான் என்னோட ரைட் ஹேண்ட். உனக்கு தான் பொறுப்பு அதிகமா இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஊதி பெருசாக்கி அதை வச்ச எதிர்கட்சிக்காரனுங்க நம்மள அடிப்பானுங்க பாரு. எந்த பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது. என் செல்ல பொண்ணு நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வா. அம்மா லேட் ஆகுது. சரிம்மா. சரி வாமா போலாம். கடையை திறக்கிற நேரம் ஆச்சு. வா போலாம். உள்ள பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு வந்துடுறேன். சரி ஓகேமா. இங்க பாரு, நான் 2 மணிக்கெல்லாம் இன்னைக்கு வந்துருவேன். ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கு. மறக்காம சேத்தனை பிக் பண்ண வர சொல்லிடு, சரியா? மறந்துடாத. நான் சேத்தனை அனுப்பி வைக்கிறேன். சரிமா. இங்க பாரு, எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வா அண்ணே. அட இது பத்தவே மாட்டேங்குதுப்பா. இங்க கொடு, ஏதாவது பண்ண வேண்டியதுதான் போல இருக்கு. பார்க்கலாம். கொஞ்சம் சரக்க ஊத்துறா, பத்திக்கிட்டு எரியும். சூப்பரா கட் பண்ணி கொண்டு வந்திருக்க. என்னடா பீர் காலி ஆயிடுச்சா? என்னையா என்ன கேட்டா எனக்கு தெரியும். டேய் இரா, நல்லா பத்திட்டு எரியுது பாரு. வந்துட்டாரு. அவ்வளவு சீக்கிரமா அவட காலி பண்ணிட்டீங்க? ஐயா பாரு மாமா, பார்ட்டி இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நடக்கும். என்னடா தாத்தா, குடிச்சுதான் ஆகணும். குடி, நல்லா குடி. அம்மா, ஏய் இவ்வளவு நேரம் எங்க போன? சீக்கிரம் போய் அக்காவை கூட்டிட்டு வா. அவ இப்ப வர மாட்டா. 5 மணிக்கு மேல தான் வருவா. இல்ல, அவ வந்துருவா. அவ தான் சொன்னா சீக்கிரம் வந்துருவேன்னு. அம்மா எனக்கு தெரியும் அக்கா எப்ப வருவாங்கன்ட்டு. இல்லடா, நீ போ. அவ வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நான் இப்ப போலமா, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ஏய் அவ வெயிட் பண்ணிட்டு இருப்பாடா. பசிக்குது. அட போப்பா சீக்கிரம். அம்மா சாப்பிட விடுமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. அடே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாடா. போறியா? என்ன இல்ல, இன்னைக்கு அவளுக்கு ஒரு பேப்பர் தான் இருக்கு. அவ 2 மணிக்கெல்லாம் திரும்ப வந்துருவா. ஒரே பேப்பர் தானா? ஆமாடா. அப்ப முதல்ல சொல்ல வேண்டியதானே? அதான் நான் சொன்னேன், சீக்கிரமா கிளம்பு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சரிடா, அவளை கூட்டிட்டு வந்துட்டு அப்புறமா வந்து சாப்பிடு. போதும். என்ன பையன்டா நீ.
மாமா அக்கா இன்னும் வரல? வந்தாப்பா, வீட்டுக்கு தான் போயிருக்கா. மாமா நான் வீட்டுக்கு போறேன். சேத்தன் வந்தானா அவகிட்ட சொல்லிருங்க. வீட்டுக்கு போயிட்டாளா? இப்போ நான் அங்கிருந்தா வரேன். நான் அவளை பார்க்கவே இல்லையே. அட என்ன ஆச்சுடா? வர்ஷா எங்க? அக்கா இன்னும் வரல? இல்லையே, வர்ஷா இங்க வரலையே. ஏன் என்ன ஆச்சு? இன்னும் எங்க போனா? ஏய் சேத்தன், தாத்தா அக்கா இந்த பக்கம் போனாலா என்ன? ஏன்பா நான் பார்க்கவே இல்லையே. அவ இன்னுமா வரல? இன்னும் வீட்டுக்கே வரல. என்ன பண்ணி பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருப்பா. சரி பார்க்குறேன். நான் தான் அப்பவே சொன்னல, எங்கேயாச்சும் போய் என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொண்டு வாடா. ஏய், நீ எதுக்கு இப்ப அவனை குத்த சொல்ற? என் பொண்ணு. எல்லாத்தையும் தேடிட்டா. எங்கேயும் அவ இல்ல. என்னாச்சு மாமா? தெரியலப்பா. வருஷா எங்க போனான்னு தெரியல. என்ன மாமா நீங்க? வாங்க வாங்க போய் தேடலாம் வாங்க. வர்ஷா, வர்ஷா, வருஷா வர்ஷா வருஷா வர்ஷா வருஷா வர்ஷா அம்மா வருஷா. வருஷா வருஷா எங்க? வர்ஷா வருஷா வருஷா அக்கா வர்ஷா அம்மாடி வர்ஷா அக்கா வருஷா வர்ஷா அக்கா ருக்மணி அக்கா, ருக்மணி அக்கா, பாத்தீங்களா அக்கா என் பொண்ணை எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்கன்னு? அமைதியா இரு. இந்த பொண்ணு விஷயத்துல எவன் என்ன செஞ்சிருந்தாலும் சரி, உங்க ருக்மணி அக்கா அவனை விடவே மாட்டா. அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. அவன் எங்க போய் மறைஞ்சிருந்தாலும் அடிச்சு தூக்கி கொன்னுடுவேன். உங்களுக்கு 24 மணி நேரம் தான் டைம். 24 மணி நேரத்துக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இன்ஸ்பெக்டர், இத செஞ்சது எங்க ஆளுங்க இல்ல. அக்கா ஆனா பார்த்த வரைக்கும் நம்மளுங்க தான் செஞ்ச மாதிரி இருக்க. அதான் சொல்றல, நம்ம ஆளுங்க இத செய்யலன்னு. உனக்கு புரியுதா இல்லையா? எவனையாவது பிடிச்சு உள்ளவை, யாரையாவது தூக்கி உள்ளவை, கொன்னுடு, இல்லன்னா தூக்குல தொங்க விடு, எது வேணா செய். ஆனா இதுல ஏன் ஆளுங்க பேர் வரக்கூடாது. அப்புறம் நான் பொல்லாதவளாயிடுவேன். உங்களை கடத்தி ரேப் பண்றீங்களா? என்னடா செஞ்சீங்க? சார் சார் நாங்க எதுவுமே பண்ணல சார். சார் சார் பஸ் ஸ்டாப்ல உங்க 2 பேரையும் அவங்க பாத்துருக்காங்க. அந்த பீடா கடைக்காரன். ஏய் என்ன பண்றீங்க? போங்கடா சார். நாங்க உண்மைதான் சார் சொல்றோம். நாங்க பண்ணல சார். சார் 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 நாங்க பண்ணல சார். தூக்குல போடுங்க, தூக்குல போடுங்க, தூக்குல போடுங்க. வர்ஷாவை ரொம்ப கொடூரமா ரேப் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த அந்த ஆளுங்கட்சி மொத்தமா அதை அமுக்கி மூடிடலான்னு நினைச்சாங்க. ஆனா மேலிடத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. பெரியவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே எலெக்ஷன் காரணத்தால இந்த கேஸ் அப்படியே அமுங்கிட கூடாதுன்னு சொல்லி இந்த கேஸ கிரைம் பிரான்ச் கிட்ட கொடுத்தாங்க. சார், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த டீடைல்ஸ் கிடைச்சிருக்கோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த கேஸ் ரொம்ப சென்சிட்டிவ்னு தெரியுது. இது சென்சிட்டிவ் இல்ல ஷில்கே, இது ஹியூமனும் கூட. ஒரு மனுஷன் மிருகத்தனமா எப்படி நடந்துக்க முடியும் சொல்லு? பாபா, இவங்களை இப்படி அடிச்சு எவ்வளவு நேரம் வீணாக்க போற? இவனுங்களுக்கு நான் ஒரு முடிவை கட்டுறேன். வா வா வாடா. சார் கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க. வெளியே கூட்டிட்டு போனா இவனுங்களை கொன்றுவாங்க. இப்ப நம்ம இந்த கூட்டத்தை கலைக்கலாம்னா அக்கா நம்மள தூக்கில போட்டுருவாங்க. வாங்க. இந்த
இந்த 2 குற்றவாளிகளுக்கும் நாம ஒன்னா சேர்ந்து தண்டனை கொடுக்கலாம். இவங்க 2 பேரையும் என் கையாலேயே கொன்னுட்டு வர்ஷாவோட சாவுக்கு நியாயம் வழங்க போறேன். ஆமா, விடாதீங்க. இவனுங்களை விடக்கூடாது. இனி ஒரு இந்த மாதிரி தப்பு பண்ணவே கூடாது. அடிச்சே கொல்லணும் இவனுங்களை எல்லாம். இது எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கணும். இனி யாரும் இந்த மாதிரி ஒரு தப்பு கை வைக்க கூடாது. நினைச்சு கூட விடாதீங்க. உங்க 2 பேரும் விடாதீங்க. இந்த பிரச்சனையை வரக்கூடாது. இந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? ஒண்ணும் பண்ணாதீங்க. விடுங்க வண்டி. போங்க, தள்ளி போங்க. ஏய், தள்ளி போடா. இவங்களுக்கு தண்டனை கொடுக்க தான் சட்டம் இருக்கு. இவனுங்க பாவத்தை செஞ்சிருக்கானுங்க. இவனுங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். உங்களுக்கு சட்டம் தான் தண்டனை கொடுக்கும். இங்க சட்டமும் நான் தான், கவர்மெண்ட்டும் நான் தான். நான் தான் இங்க எல்லாமே. நீங்க தலைவியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சட்டத்தை மீற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இனி யாராவது அவனுங்க மேல கைய வச்சா அவங்களோட சேர்த்து உங்களை தூக்கி உள்ள வச்சிருவான். ஜாக்கிரதை. என்ன அப்படி முறைக்கிறீங்க? நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மங்களாடா. உங்களை எல்லாம் பெத்ததும் அவள மாதிரி ஒரு பொண்ணு தானேடா. சார், நான் எதுவும் பண்ணல சார். போய் சொல்லாத. அன்னைக்கு உங்க 2 பேரையும் வர்ஷாவோட பஸ் ஸ்டாண்ட்ல அந்த கடைக்காரன் பாத்துருக்கான். சார், அன்னைக்கு நாங்க வருஷா பின்னாடி போனது உண்மைதான். வா வீட்டுக்கு போல வா. கையை விடுடா. விடுன்னு சொல்றல. கையை விடு. ஏய், போ. கையை விடுடா. ஏய், இல்லம்மா. போடா. அவளை விடக்கூடாதுடா. சார், நாங்க அங்க இருந்து போயிட்டோம் சார். சார், அவங்க எங்களை வேணும்னே மாட்டி விட பாக்குறாங்க சார். சார், அவங்க எங்களை கொன்றுவாங்க சார். நீங்க தான் அப்படி பண்ணீங்கன்னா உரிச்சு தூக்கில தொங்க விட்டுருவேன். எவ்வளவு கேடு கட்ட நாய்களா இருக்காங்க. இவனுங்களை எல்லாம் உயிரோடவே விடக்கூடாது. நான் இத்தனை வருஷம் என்னோட போலீஸ் சர்வீஸ்ல எத்தனையோ ரேப் கேஸ பார்த்திருக்கேன். ஆனா இவ்வளவு ப்ரூட்டலியா கொண்டதை நான் யாரையும் பார்த்ததில்ல. அந்த பசங்களோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆச்சா? சார், சேதாரம் ரொம்ப பலமா இருந்ததுனால அதுல இருந்து டிஎன்ஏ எடுக்க முடியல. எடுக்க முடியாதுன்னு சொன்னா எப்படி சார்? இன்னும் அந்த பொண்ணோட டிஎன்ஏ எடுக்கவே இல்லையா? அது சரிக்கா, வர்ஷாவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சார் நேரத்துக்கு எரிச்சிருப்பாங்க. அப்படின்னா சார், அது பாடியை ஃபேமிலி கிட்ட கொடுத்துட்டோம்ல. பாடி ரொம்ப டேமேஜ் ஆனதுனால துர்நாற்றம்லாம் வீசுது. என்ன வார்த்தையா சொல்ற? யார கேட்டு நீ கொடுத்த? நான் தான் சொன்னல, நான் சீக்கிரம் கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டேன்னு. நான் கலெக்டர் ஆயிட்டு எல்லாரையும் ஒண்ணு இல்லன்னு பண்ற பாரு நீ. வர்ஷா, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. எங்களுக்கு வர்ஷாவோட பாடி வேணும். அந்த சார் தான் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாரு. டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் பண்ண வேண்டியிருக்கு. சேத்தன், நீ கொஞ்சம் எங்கூட வா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ராகுலையும் கோபாலையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியாச்சு. வர்ஷாவோட ரேப் அண்ட் மர்டர் கேஸ்ல எனக்கு ஒரு விஷயம் தெளிவா சொல்லு. அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு? சார், அது அக்காக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு. பாருமா, ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கு. நான் 2 மணிக்குலாம் வந்துருவேன். சேத்தனை மறக்காம வந்துட சொல்லு. சரியா? மறக்காம வந்துட சொல்லவன. அக்காவை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் விட போனாரு. அக்கா 2 மணிக்கெல்லாம் திரும்ப வந்துருவோன்னு சொன்னாங்க. ஆனா நான் அங்க போய் சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு சார். அக்கா என்ன வரலையா? வந்தா வீட்டுக்கு போயிட்டா சார். அக்கா பஸ் ஸ்டாப்ல இறங்கி இருக்காங்க. அந்த கடைக்காரர் பார்த்துருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அவ அங்கிருந்து கிளம்பி இருக்கா. அப்புறம் எங்க போனானே தெரியல. அதுக்கப்புறம் எங்களுக்கு அவளோட பாடிதான். இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு சார்? அது 500 மீட்டருக்கான அந்த ரோட்ல தான் சார். சார், இங்கதான் இந்த ரோடு வழியா தான் அக்கா தினமும் காலேஜுக்கு போயிட்டு எல்லாம் வருவாங்க. நீ தானே எங்க கிட்ட சொன்ன உங்க தாத்தா டிராப் பண்ண போனாரு, நீ பிக்கப் பண்ண போனேன்னு. உங்க வீடு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல தானே இருக்கு. அப்புறம் ஏன் அவ தனியா போக மாட்டேங்கிறா? அப்புறம் என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். நான் அக்காவை தேடிக்கிட்டே இருந்தேன். வேற வழியில போயிருப்பால? இல்லை சார், கிராமத்துக்கு போறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஷல்கே, இந்த ரோடு ஃபுல்லா எம்டியாவே இருக்கு. ஏதாவது இங்க நடந்திருந்தா சேத்தனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்.
ஆமா, அது என்னது? சார் சார் அது ஒரு ஃபேக்ட்ரி, ரொம்ப நாளாக மூடியே கிடக்குது. சரி வாங்க. ஃபாரன்சிக்காரங்களை வர சொல்லு. கண்டிப்பா இங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. நீ அன்னைக்கு இந்த ஏரியா வழியா தானே போன? அப்ப எதையாவது கவனிச்சியா? ஆமாம் சார், அங்கே வந்து விமல் அண்ணனும் பிரதீப் மாமா பக்கியா அண்ணனும் அப்புறம் சுருளி அண்ணனும் நின்று இருந்தாங்க. அப்புறம் சார் விமலோட ஷர்ட்ல ரத்தக்கரை படிஞ்சு. அவங்க எங்க இருப்பாங்க சார்? அந்த விமலுங்கிறவன் ருக்மணி அக்காவுடைய ரைட் ஹேண்டு சார். அவன் நாள் முழுக்க அங்கே தான் இருப்பான். சாயந்தரமாக தான் இந்த பக்கமாக வருவான் சார். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோன்னா அங்கே ஒரு கிராமத்தில் தான் சார் இருக்கான். ருக்மணி தான் இந்த கிராமத்தோட தலைவியா? ஆமாம் சார். சர்ச் வாரண்ட் இல்லாமல் அவள் வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. ஷல்கே, சர்ச் வாரண்ட் வாங்கணும். அதுக்குள்ள நம்ம பிரதீப் கிட்ட பேசி பார்க்கலாம். என்ன காரியமா பண்ண பார்த்தேன்? அம்மா என்னாச்சு சொல்லுமா. நீ கவலைப்படாத, நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். நான் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அவ எப்படி வழியில துடிச்சிருப்பா. அந்த நாசமா போனவனுங்க என் பொண்ணு கந்தல் துணி மாதிரி கிழிச்சிட்டாங்க. எல்லாமே என்னாலதான். நான் மட்டும் லேட்டா போகாம இருந்திருந்தேன்னா அக்காக்கு இப்படி இல்ல நடந்திருக்காது. நீங்க எல்லாரும் அன்னைக்கு அங்கதான் இருந்தீங்கன்னு சேத்தன் எங்க கிட்ட சொன்னான். அதெல்லாம் உண்மையா? விமலோட ஷர்ட்ல ஏதோ ரத்தக்கரை இருந்துச்சாமே. ரத்தக்கரை தான். விமலோட சேவல் கோழி சண்டையில் ஜெயிச்சிருச்சுல்ல, அதனால தான் தோத்து போனவனோட கோழியை வெட்டிட்டோம். விமல் தான் அதை வெட்டினா. அதுலேருந்து வந்த ரத்தம் தான் சார் அது. சார் நாங்கள் அங்கே தான் சார் சாப்பாடு ரெடி பண்ணோம், சரக்கு அடித்தோம். அப்புறம் தான் சார் தெரிஞ்சது வர்ஷா திடீர்னு காணாமல் போயிட்டான்னு. ராத்திரி முழுக்க நாங்கள் அவளை தேடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அவளுடைய சடலம் தான் சார் எங்களுக்கு கிடைச்சது. விமலோட ரூம்ல இருந்து எங்களுக்கு பிளட் கிடைச்சிருக்கு. ஆமாம், அது அந்த கோழியை வெட்டணும்ல, அது அதோட ரத்தம் தான் சார். அதுலேருந்து வந்த ரத்தம் தான். நீங்க வேற எதுக்கு சார் அந்த சேத்தன் சொன்னதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க? அது விமலுக்கும் சேத்தனுக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாது சார். ஏன் அப்படி? அது ஏய் இரு நில்றா டேய். ஏய் ஏய் விடு. ஏய் எதுக்கு அவனை போட்டு அடிச்ச? பொண்ணுங்களை சீன்றானே அவன். அவனை எந்திரி. ஏண்டா பொண்ணுங்களை சீன்றியா நீ? ஏண்டா உனக்கெல்லாம் பொண்ணு கேட்கலாம்? ஏய் விமல்னா விட்டுத்தல, சின்ன பையன் தானே. பொண்ணுங்களை சீண்டக்கூடாது சார். அதுக்கு தான் பழி வாங்குறதுக்காக நிக்கிறான் போல இருக்கு. பெத்த பொண்ணோட சடலத்தை பார்த்தா அம்மாவோட மனசு எவ்வளவு கொதிக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுது. பாரு, என்னால உன் துக்கத்தை தீர்த்து வைக்க முடியாது. நீ இந்த வலியோட சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும். ஆமா,
ஆனா என்னால அதை கண்டிப்பா செய்ய முடியும். ஒரு அக்காவா இருந்து என்னால அதை செய்ய முடியும். 20 லட்சம் ரூபாய். நான் உனக்கு 20 லட்சம் ரூபாய் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வாங்கி தரேன். உன் பையனுக்கு கவர்மெண்ட் வேலையும் வாங்கி தரேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றிமா. எழுந்துரு, எழுந்துரு, முதல்ல வெளியில போ. இரு. உன்னோட ஆளுங்க தான் என் பொண்ணு சின்ன பிடமா சதைச்சிட்டானுங்க. அவளை கொன்னுட்டாங்க. அவங்கள நீ என்ன பண்ண? பெருசா இப்ப இங்க வந்திருக்க. எங்களுக்கு வேலை அப்புறம் பணம் தரணும் ஆசை காட்டி மோசம் பண்ண பாக்குறியா? ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போடி. என்னம்மா சொல்ற? நீங்க முதல்ல வாயை மூடுங்க. நீ உன்னோட ஆளுங்களை காப்பாத்துறதுக்காக என்னதான் மூடி மறைச்சாலும் சரி, கடவுள் அவங்களையும் மன்னிக்க மாட்டாரு, உன்னையும் மன்னிக்க மாட்டாரு. புரிஞ்சுதா? என் ஃப்ரெண்டுக்கு நடந்த எல்லாத்துக்கும் நீங்க மட்டும்தான் காரணம். உங்க ஆளுங்களும் அடியாளுங்களும் சேர்ந்து என் ஃப்ரெண்டு விஷயத்தை விளையாடிட்டீங்க. உங்களுக்கு நீங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். நீ கொடுக்க பிரியா? முளைச்சு 3 இலை கூட விடல, அதுக்குள்ளயா? வாடா. சார், சுனில் பக்கியா விமல் ஃபோன் வச்சு பார்க்கும்போது அவனோட ஃபோன் இதே ஏரியாவில் தான் இருந்திருக்கு சார். அவங்க கண்டிப்பா ருக்குமணி வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. நானும் அதான் நினைச்சேன். சர்ச் வாரண்ட் என்னாச்சு? சரி, நீங்கள் போயிட்டு வாங்க. நீங்க இங்க டெலிவரி கொடுக்க வந்தீங்களா? யார் என்ன சொன்னாலும் சரி, நான் அதை எதையும் நம்ப மாட்டேன். அவனுங்க என் பொண்ணு விஷயத்துல அப்படி செய்ய வாய்ப்பே இல்லை. அப்படி செஞ்சிருந்தா ருக்மணி அம்மா அவனுங்களை உயிரோட புதைச்சிருப்பாங்க. கொஞ்சம் இருங்க. எங்க போறீங்க? டேய், எங்க கிட்ட சர்ச் வாரண்ட் இருக்கு. யாரும் உள்ள எல்லாம் போக முடியாது. அடச்சி தள்ளு. போக முடியாது. ஏய், எதுக்குடா இப்படி சண்டை போடுறீங்க? வரட்டு விடு. நீ எதுக்குடா தடுக்கிற? உங்களுக்கெல்லாம் பைத்தியமா? போங்க சார், நல்லா சர்ச் பண்ணுங்க வீடு முழுக்க, ஒரு இடம் விடாம. ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க, ஒரு இடம் விடாதீங்க. ஏதாவது கிடைச்சதா? இல்லை சார். என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். என்னாச்சு சார்? ஏதாவது கிடைச்சதா? இல்ல, அதான் முன்னாடியே சொன்னனே, இங்க எல்லாம் நான் தான். சட்ட விரோதமா எந்த விஷயமும் செய்ய மாட்டேன். வணக்கம் சார். அந்த விமல் இங்கேயும் இல்லைன்னா எங்க இருப்பா? அட என்னடா இது, உட்காந்து ஒரே போர் அடிக்குது. எவ்வளோ நேரத்துக்கு தான் இங்கேயே பதுங்கி இருக்கிறது? டென்ஷன் ஆகாத, அக்கா தான் ஏற்பாடு பண்றாங்கல்ல. அட போடா, அக்கா என்னத்த உதவி பண்ணாங்க? ஏய், யார் வந்திருக்காங்க போய் பாருடா. இருடா. பேர் கொண்டு வந்திருக்கேன். சரி வா, உள்ள வா, உள்ள வா. மருமகள, கொஞ்சம் தண்ணி குடுமா. அந்த சார் கால் பண்ணாரு. அந்த ஃபேக்டரியில வர்ஷாவோட நகம் கிடைச்சிருக்கான். நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல, அந்த வேலையை விட்டுருங்கன்னு சொன்னல. ஆனா நீங்க கேட்கவே இல்லை. இப்ப பாத்தீங்களா, அவங்க உங்க கடையில சரக்கு வாங்கி குடிச்சிட்டு நம்ம பொண்ணே உங்க பேத்தியவே நாசம் பண்ணிட்டாங்க. சார், ருக்மணி, விமல், சுதீர் அப்புறம் பாக்கியாவை கிராமத்தை விட்டு அனுப்பி வைக்க எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த கேஸ் நம்ம போலீஸ் ஆளுகிட்ட இருக்குன்னு. ஆனா அந்த கிரைம் நடந்துச்சுல, அது செம மேட்டர். அது அட விடுப்பா, அதான் அக்கா சொல்லியிருக்காங்கல்ல, இன்னைக்கு ராத்திரி இல்லைன்னா நாளைக்கு ராத்திரி பக்கியா, விமல் அப்புறம் இந்த சுனிலையும் இங்க இருந்து வெளில அனுப்பலான்னு. அப்புறம் ஏப்பா? அட அண்ணே, வாங்க வாங்க வாயா, வாங்கண்ணே. நீங்க இதை ஏன் முதல்லயே சொல்ல? நான் அவங்கள ரொம்ப நம்பினேன். அவங்க என் பேத்தி விஷயத்துல இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நம்பிட்டு இருந்தேன்.
சார் பக்காவா மெசேஜ் வந்திருக்கு. விமல் இங்கே தான் பதுங்கியிருக்கான். ஷில்கே பின்பக்கமா போ, நாங்கள் இந்த வழியாக வரோம். எனக்கு போதுண்டா. டேய் டேய் ஓடுங்கடா. சார் சார் அடிக்காதீங்க சார் 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 அடிக்காதீங்க சார். அடங்க ஒன்றும் பண்ணல சார். ஏய் நீ புதுசா வந்திருக்கல, எங்க அக்கா நினைச்சா என்ன வேணா பண்ணுவாங்க, அவங்கள பத்தி தெரியாது உனக்கு. என் விஷயத்துல என்னடா நடக்கும்? என்ன நடக்கும்? உன் மேல புல்லட் படும், உயிர் போயிடும். எல்லா பழைய யார் மேல விழு தெரியுமா? எதிர்கட்சி ஆளுங்க மேல. என்னடா அதை எடுத்துட்டு வா, இவனுங்க நகத்தை புடிங்கிடலாம். எழுதுறா எழுதுற. சொல்ல மாட்டியா? இல்ல சார் இல்ல சார் சார் சொல்ல மாட்டியா? இல்ல சார் சார் விட்டுருங்க சார். நான் சொல்லிடுறேன் சார். நான் சொல்லு. அந்த பொண்ணு நாங்க தான் சார் ரேப் பண்ணோம். ஏய் என்னடா உளர்ற? ஆமா சார், நாங்க தான் ரேப் பண்ணோம். நானு பக்கி அப்புறம் விமல் சார், நாங்க 3 பேர் சேர்ந்து தான் சார் பண்ணோம். ஏய் இவங்க 2 பேரும் பொய் சொல்றாங்க. அவனுக்கு உண்மைதான் சொல்றான், நீயும் சொல்ல விடா. அப்ப போ, போய் நிரூபிச்சுட்டு வா போ. நாங்க நிரூபிச்சு உனக்கு தண்டனையை வாங்கி தரோம்டா. ஷில்கே, இவன் சிமெண்ட் சாம்பிள் கலெக்ட் பண்ணுங்க, அதை டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க. சார் கிரைம் சீனோட டீடைல்டு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சு சார். சார் அவளோட ட்ரெஸ்ல இருந்து யாரோட டிஎன்ஏ கிடைக்கல. என்னது? ஆமா சார், பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் கிளீனா இருக்கு. நிஜமாவா? ஆமா சார். டிஎன்ஏ ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அங்க 3 பேரோட செமன் ட்ரேசஸ் கிடைச்சிருக்காமா. அது கோபாலோடையும் மேட்ச் ஆகல, பிரதீப்போடையும் மேட்ச் ஆகல, சுனிலோடதும் மேட்ச் ஆகல. ஆனா உள்ள இருந்து ஈரனோட சாம்பிள் கிடைச்சிருக்குல்ல, அது மட்டும் பிரதீப்போட மேட்ச் ஆகுது. சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஒண்ணுமே தெரியாது? அந்த ரூம்ல இருந்து வருஷாவோட பிளட், உன்னோட யூரினும் கிடைச்சிருக்கு, ஆனா உனக்கு ஒண்ணும் தெரியாது. சார் எதுவாக இருந்தாலும் நாங்கள் இருந்து போனதுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கோம் சார். சார் அங்கே என்ன நடந்துச்சுன்னா எல்லாரும் போதையில் இருந்தாங்க சார். ஒருவேளை நான் அப்படி பண்ணியிருப்பேன், ஓவராக குடிச்சிட்டேன் சார். போதை இல்லைனா ஒருத்தன் ரூமுக்குள்ளேயே ஒன்று கடிப்பானா சார்? அந்த அளவுக்கு குடிச்சியா? ரேப் பண்ணியா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு போதை உனக்கு? ஐயோ இல்லை சார், நான்லாம் ரேப் பண்ணல சார். பாரு, அந்த ரூம்ல இருந்து உன்னோட சிமெண்ட் கிடைக்கல, ஆனா நீ அந்த ரூம்ல தான் இருந்தேன்னு எனக்கு தெரியும். ஏ இன்ஸ்பெக்டர், ஏன் ஆளுங்க எங்க? அவங்க ஆளுங்க நம்ம கிட்டே இருக்காங்க. இல்லையே. நீ பெரிய இவன் மாதிரி பேசுறல, எனக்கு தெரியும் என்னோட ஆளுங்க இங்கதான் இருக்காங்கன்னு. அப்ப தேடு, ஸ்டேஷன் முழுக்க தேடு. ஒரு நிமிஷம், ஒரு இடம் விடாம தேடு. வாங்கடா, இங்க தேடுறா. கிடைச்சாங்களா? இல்லக்கா. இப்படி எல்லாம் செஞ்சு என்னோட இமேஜை நீ டேமேஜ் பண்ண முடியாது. கண்ணாடி மாதிரி எதுக்கு இமேஜ் பண்ணி வச்சிருக்க? சிலு சிலுன்னு உடைஞ்சு போற அளவுக்கு. பதவியை வச்சுக்கிட்டு ரொம்ப ஆட்டம் போட்டல, இப்ப என்ன பண்றோன்னு பாரு. இன்டர்நெட் நியூஸ் திரும்புற இடத்துல எல்லாம் உன்னை அவமானப்படுத்த போறேன். அப்புறம் நீ யாருக்கிட்டையும் மூஞ்சிய காட்ட முடியாது. முதல்ல ஓ மூஞ்ச நீ பாருடி, பார்த்துக்கிட்டே இரு இனி உனக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு. ருக்மணி டவுன் டவுன், ருக்மணி டவுன் டவுன், ருக்மணி டவுன் டவுன், ருக்மணி டவுன் டவுன்.
ஏய், எழுந்துரு, எழுந்துரு, எழுந்துரு. யாரா உங்களை அனுப்புனது? சொல்ல மாட்டீங்களா? ஆசிட் ஊத்த தானே வந்தீங்க. ஷெர்கே, ஆசிட கொண்டு வந்து இவனுக்கு மூச்சில ஊத்து. அடைச்சு போகணும். சொல்றா. ருக்குமணி அக்கா தான் சார். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது ஆபீசர். அதையும் பார்த்துருவோம். கிளம்பு. பதவி போதையும் பண திமிரும் ஒருத்தன் தலைக்கு ஏறிடுச்சுன்னா அவன் ஆட்டத்தை தாங்க முடியாது. எது சரி எது தப்புன்னு தெரியாம போயிடும். ருக்மணியும் இப்போ அதே நிலைமையில தான் இருக்கா. இந்த கேஸ் கிராமத்தை, சிட்டியை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஸ்டேட்டையே உலுக்கிடுச்சு. எல்லா இடத்துலயும் இதே பேச்சு தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. டெல்லி ரேப் கேஸுக்கு அப்புறமா இது அதே மாதிரியான ஒரு கேஸ். சார் நான் நினைச்சு கூட பார்க்கல சார், ருக்குமணி அக்கா ஏன் பொண்ணு மேல ஆசிட் ஊத்துவாங்கன்னு. என்னைக்கும் உறவுக்கு நீ மரியாதை கொடுத்ததே இல்லையே, அப்புறம் ருக்மணிக்கு மட்டும் ஏன் அப்படி செய்யணும்? ஏன்னா வர்ஷாவோட மர்டர் நடந்த அன்னைக்கு நீ அந்த இடத்துல தானே இருந்த. ஆமா சார், ஆனா அன்னைக்கு ரொம்ப ஓவரா குடிச்சிட்டேன் சார். அண்ணா யாரையாச்சும் தூக்கிட்டு வந்துடலாமா? அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டா என்ஜாய் பண்ணுவோம். வரியா? யாராச்சும் வராங்களா நான் பாக்குறேன். அண்ணா அண்ணா இங்க பாருண்ணா, சீக்கிரம் வா, சீக்கிரம் பாரு. அங்க அங்க பாருண்ணா. வேண்டாண்டா, அவ கூட அவன் புருஷன் இருக்கான், தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு, வேண்டாம் விடு. இவன் நல்லா இருக்காண்ணா, 2 பேருமே நல்லா இருக்காங்கண்ணே. ஏய் நம்ம 4 பேருமே குடிச்சிருக்கோம்டா, தனியா ஒரு பொண்ணு தான்டா வேணும். அட என்னடா நீ வேற. ஏய் நீங்க பாத்துட்டே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி சரி நீ போ. அண்ணா இவ சூப்பரா இருக்காண்ணா, இவளை தூக்கிடலாம். இவ கூட நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை என்ஜாய் பண்ணலாம்ல. சீக்கிரம் வா 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 பால. சார் நான் அப்படியெல்லாம் எப்பவுமே நினைச்சு பார்த்ததில்ல, யதார்த்தமா பேசி இவ்வளவு பெரிய தப்பாகவும் நினைக்கல சார். என்னாச்சு? அசிங்கமான உங்களுக்கு. சார் நான் எந்த தப்பு பண்ணல, என்ன எவிடன்ஸ் இருக்கு சொல்லு. உன்னோட சமனும் அந்த ரூம்ல இருந்த சமனும் மேட்ச் ஆயிடுச்சு. நாயே, அதனால என்ன, நான் இன்னும் பல பெண்களை பல இடத்துக்கு கூட்டிட்டு போவேன். ஷெர்கே இவன் சரிப்பட்டு வர மாட்டான். இவங்கிட்ட எல்லாம் பேசவே கூடாது. இங்க பாரு, கையாடு அடிக்காத. இறக்குங்க அந்த நாய்ங்கள. டேய் போங்கடா, போங்க போய் வரிசை நில்லுங்க, போங்க ஓடுங்கடா. ஏய் இந்த ஆள் நம்மளை விட்டுருவா நினைச்சியா? இப்போ நம்ம ஓடணும்னு வச்சுக்க, இந்த ஆள் நம்மளை சுட்டுருவான். நீ நின்னாலும் சுடு வேண்டாம் நாய. ருக்குமலைக்கு அவனை விட மாட்டாங்க. டேய் அவளையும் நாங்க விடல, அவ இப்ப ஜெயில இருக்கா. பாருங்கடா, முதல்ல அந்த பொண்ணு அங்கேருந்து தூக்கணும்டா. அவளோட தம்பி நம்மளை பார்த்துட்டான். ஏய் அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட உங்க கூட இருக்க மாட்டேன். ஏய் எங்கேயாவது போய் வாயை திறந்த நல்லா ஞாபகம் வச்சுக்க, உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கால்ல. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே சுட்டு தள்ளணும் போல இருக்கு. ஆனா சட்டத்தை நான் கையில் எடுத்துட்டு அதை அவமானப்படுத்த விரும்பலடா. ஆனா உங்க ஒவ்வொருத்தனையும் என்ன பண்றன்னு மட்டும் பாருங்க. துடிக்க துடிக்க உங்களை தூக்கல தொங்க விடுறான். வாடா. அந்த கொடூர குற்றத்துக்காக விமல், சுனில் அப்புறம் பக்கியாவுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அரசியல்வாதி ருக்மணிக்கும் பெரிய தண்டனை வழங்கப்பட்டுச்சு. பிரதீப்பை மட்டும் எவிடன்ஸ் இல்லாத காரணத்துக்காக விட்டுட்டாங்க. குற்றவாளிகளை சரமாரியா சுட்டு தள்ளுறதும் ஜனங்க கிட்டேயே அவங்கள ஒப்படைக்கிறதும் நேரத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும். இது சரியா? இப்படி செய்யறதுனால நாட்டுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் மற்றும் சமுதாயமே தடுமாற ஆரம்பிச்சிடும். நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடை பெற்றிருக்கிறேன். அடுத்த எபிசோட்ல மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் தயவு செஞ்சு காத்திருங்க. மக்கள் நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஞாபகம் இருக்கட்டும், கிரைமுக்கும் நமக்கும் இடையில ஒரு நூல் இழைதான் கேப் இருக்கு. குற்றங்களை தடுக்கிறதும் நடக்காம இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. ஜெய் ஹிந்த்.